Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE Class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ட்ரையாங்கிள் சாப்டர்ல கொஸ்டின் நம்பர் 3ல இருந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் அதை பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 3 இதுதான். அவங்க டயக்ராம் கொடுத்துருக்காங்க புக்லயே. இதுல வந்து LMன்ற லைன் வந்து CBக்கு வந்து பேரலல்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களோட LM, இது உங்களோட CB, இது ரெண்டும் பேரலல் லைன் கொடுத்துருக்காங்க. LNும் CDயும் பேரலல், LNும் CDயும் பேரலல், இந்த ரெண்டு லைனும் பேரலல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை ப்ரூவ் பண்ணுங்கன்னு ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. எப்பவுமே ஒரு ட்ரையாங்கிளில் பேசிக்காக இங்கே பாருங்க. ஸோ இந்த பேசிக் ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு சைடுக்கு பேரலாக ஒரு லைன் வரைஞ்சிருந்தாங்க அப்படின்னா பிபிடி தியரம் அப்ளை பண்ண முடியும். பிபிடி என்ன அப்படின்னா இதோட ரேஷியோ சேம், ஏடி பை டிபியோட வேல்யூவும் ஏஇ பை இசியோட வேல்யூவும் சேம் அப்படின்னு சொன்னால் அதுதான் பிபிடி. நம்ம எப்போவுமே ஒரு ட்ரையாங்கிளில் இந்த மாதிரி ரெண்டு லைன்ஸ் பேரலல் அப்படின்னு சொன்னாலே பை பிபிடி தியரம்னு போட்டு இந்த ரேஷியோஸ் வந்து ஈக்குவல்னு எழுதிக்கலாம். ஏடி பை டிபியோட வேல்யூவும் ஏஇ பை இசியோட வேல்யூவும் ஈக்குவல் அப்படின்னு எழுதிக்க முடியும். இது ஆக்சுவலாக நீங்கள் எக்ஸாமில் எழுத தேவையில்லை. இந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சால் தான் இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினில் எல்எம்மும் சிபியும் பேரலல்னு சொல்லியிருக்காங்க. எல்எம்ன்ற லைன் இங்கே இருக்குது, சிபின்ற லைன் வந்து இங்கே இருக்குது. இந்த ரெண்டு லைனும் பேரலல். இந்த ரெண்டு லைனும் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் எடுங்க. இந்த ரெண்டு லைனும் உள்ளே வர்ற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கணும் அப்படின்னா ஏபிசின்ற ட்ரையாங்கிள் எடுக்கணும். அப்போ இன் ட்ரையாங்கிள் ஏபிசின்ற ட்ரையாங்கிளில் இதில் பாருங்கள், இந்த ரெண்டு பேரலல் லைனும் இங்கே இருந்ததுன்னா இந்த ரெண்டு பேரலல் லைனுக்கும் கனெக்ட் ஆகாத வேர்டெக்ஸ்லேருந்து எழுத ஆரம்பிக்கணும் இல்லையா? அதே மாதிரி இந்த ரெண்டு பேரலல் லைனுக்கும் கனெக்ட் ஆகாத வேர்டெக்ஸ் ஏ தான். அப்போ ஏலேருந்து ஏஎம் பை எம்பி, ஏஎல் பை எல்சி அப்படின்னு நம்ம எழுதிக்க முடியும். கொஸ்டினில் அவங்க கொடுத்துருக்காங்க எல்எம்ன்ற லைனும் சிபின்ற லைனும் பேரலாக இருந்ததுனால பை பிபிடி தியரம் நம்ம இதை எழுதுகிறோம் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். பை பிபிடி ஏஎம் பை எம்பியோட வேல்யூ ஈக்குவல் டு ஏஎல் பை எல்சியோட வேல்யூக்கு ஈக்குவல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எல்என்னும் சிடியும் பேரலல். எல்என் அப்படின்ற லைன் இங்கே இருக்குது, சிடின்ற லைன் வந்து இங்கே இருக்குது. இந்த ரெண்டு டாட்டர் லைன்ஸ், இந்த ரெண்டு லைனும் உள்ளே இருக்க மாதிரி ஒரு ட்ரையாங்கிளுக்கு பேர் எழுதணும் அப்படின்னா ஏசிடி அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ என் ட்ரையாங்கிள் ஏசிடி, இந்த ட்ரையாங்கிளில் ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க எல்என்ற லைன் வந்து பேரலல் டு சிடியாக இருக்கிறதுனால நம்மளால் என்ன அப்ளை பண்ண முடியும், பிபிடி தியரமாக அப்ளை பண்ண முடியும். பை பிபிடின்னு எழுதிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஏஎன் பை என்டி ஈக்குவல் டு ஏஎல் பை எல்சி அப்படின்னு எழுதிக்கலாம். ஏஎல் பை எல்சின்னு எழுதிக்கலாம். இது உங்களோட ஈக்குவேஷன் 1, இது உங்களோட ஈக்குவேஷன் 2. ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ரெண்டு ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடும் ஒரே மாதிரி இருக்குது, ஏஎல் பை எல்சி. ஸோ ரெண்டு ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல்னா அதோட ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் கூட கண்டிப்பாக ஈக்குவல் தான். அப்போ நம்ம ஃப்ரம் 1 and 2 அப்படின்னு எழுதிட்டு இது ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து நம்மளால் ஏஎம் பை எம்பியோட வேல்யூ கண்டிப்பாக ஏஎன் பை என்டியோட வேல்யூக்கு ஈக்குவல்னு சொல்லிட முடியும். இப்போ கொஸ்டினோட ப்ரூஃபை பாருங்கள். ஏஎம் பை ஏபி வேணும், ஆனால் ஏஎம் பை எம்பி தான் நமக்கு கிடச்சிருக்கு. அதாவது ஏஎம் நமக்கு அப்படியே வேணும், இந்த எம்பின்ற டேர்ம் நமக்கு வேண்டாம், அதுக்கு பதிலாக நமக்கு ஏபி தேவைப்படுது. ஸோ கண்டிப்பாக இதை நியூமரேட்டருக்கு கொண்டு போனதுக்கப்புறம் தான் இதை ப்ரொசீட் பண்ண முடியும். இதை வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கோங்க. ஸோ ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைட் பண்ணும்போது இது நமக்கு என்ன கிடச்சிரும்னா எம்பி பை ஏஎம் ஈக்குவல் டு மேலே என்டி பை ஏஎன் அப்படின்னு எழுதிட்டோம். ரெண்டு பக்கமும் ஆட் 1 கொடுங்க. இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா ஏஎம்மும் எம்பியும் ஆட் பண்ணால் நமக்கு ஆக்சுவலாக ஏபின்ற ஹோல் லைன் கிடைக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வைக்கணும்னா ரெண்டு பக்கமும் 1 ஆட் பண்ணணும். அப்படி 1 ஆட் பண்ணுறதுனால எம்பி பை ஏஎம் இங்கே ஒரு +1, அங்கே என்டி பை ஏஎன் அங்கே ஒரு +1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுக்க போகிறோம். இங்கே பை 1, இங்கேயும் பை 1 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ எல்சிஎம்மில் ஏஎம்க்கும் 1க்கும் எல்சிஎம் வந்து ஏஎம் தான். இது 1 இன்ட்டு எம்பி ப்ளஸ் ஏஎம் இன்ட்டு 1 வந்து ஏஎம் அப்படின்னு கிடச்சிரும். அதே மாதிரி இந்த பக்கம் 1 இன்ட்டு என்டி ப்ளஸ் 1 இன்ட்டு ஏஎன் பை ஏஎன் எழுதிக்கலாம். இதை டயக்ராமில் போய் பாருங்கள். எம்பியும் ஏஎம் ஆட் பண்ணால் மொத்தமாக நமக்கு என்ன கிடைக்கும், ஏபின்ற டேர்ம் கிடைக்கும். ஸோ நம்ம எழுதிக்கலாம் ஏபி பை ஏஎம் அப்படின்னு எழுதிடலாம். அதே மாதிரி என்டியும் ஏஎன்னை ஆட் பண்ணி பாருங்கள். என்டி ஏஎன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இந்த மொத்த லென்த் ஏடின்றது கிடைக்கும். ஏடி பை ஏஎன் அப்படின்னு எழுதிடலாம். இப்போ நம்மளோட ப்ரூஃபில் ஏபி வந்து இங்கே டினாமினேட்டரில் தேவைப்படுது, அதனால நம்ம ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைட் திருப்பியும் பண்ணணும். ஸோ ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைட் ரெண்டு பக்கமும் ரெசிப்ரோக்கல் பண்ணால் இங்கே மேலே ஏஎம் பை ஏபின்ற டேர்ம் கிடைக்கும், இங்கே ஏஎன் பை ஏடி அப்படின்ற டேர்ம் கிடைக்கும். நமக்கு அதுதான் ப்ரூஃபில் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரூஃப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஏன் இங்கே ரெசிப்ரோக்கல் எடுத்து ஆட் 1 ஆன் போத் சைட் பண்ணுறோன்னா நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி நியூமரேட்டரில் தான் ஆட் ஆகும். அப்படி பார்க்கும்போது நமக்கு இங்கே நியூமரேட்டரில் ஆட் ஆச்சுன்னா ஏஎம்ன்றது ஆட் ஆகி ஏபியாக மாறிடும். அப்போ எம்பின்ற டேர்ம் உங்களுக்கு அங்கேயே நின்றோம். ஆனால் நமக்கு எம்பி கொஸ்டினில் வேணாம், ஏஎம் தான் வேணும்.
ஸோ நமக்கு எந்த டேர்ம் வேணுமோ அதை டினாமினேட்டரை வச்சுட்டு இன்னொரு டேர்ம் நியூமரேட்டர் கொண்டு போய் தான் ஆட் பண்ணி ஆகணும். அதனால தான் நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணிவிட்டு ஆட் 1 பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4ல் இந்த டயக்ராம் கொடுத்துட்டாங்க. டிஎம்மும் ஏசியும் பேரலல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். டிஇயும் ஏசியும் பேரலல்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், டிஇன்ற லைன் இங்கே இருக்குது, ஏசின்ற லைன் வந்து இங்கே இருக்குது. இது ரெண்டும் பேரலல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். ஸோ இது ரெண்டும் உள்ளே வர்ற மாதிரி ஒரு ட்ரையாங்கிளோட நேம் எழுதிட்டோம்னா நம்ம அதில் என்ன அப்ளை பண்ணிக்க முடியும், நம்மளோட பிபிடி தியரம் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ கொஸ்டினில் இந்த 2 லைனும் உள்ளே வர்ற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கணும்னா இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் எடுத்தால் தான் இந்த 2 லைனும் ட்ரையாங்கிளில் வரும். அப்போ ஏபிசின்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசின்ற ட்ரையாங்கிளில் கொஸ்டினில் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டிஏன்ற லைன் வந்து ஏசிக்கு பேரலாக இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன அப்ளை பண்ணிக்கலாம், பிபிடி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பை பிபிடி தியரம். ஸோ பிபிடி அப்ளை பண்ணும்போது நம்மளோட ரேஷியோஸ் ஈக்குவல். இந்த மொத்த ட்ரையாங்கிளில் இந்த 2 லைனும் தான் பேரலல். அப்போ பிடி பை டிஏயோட வேல்யூவும் பிஇ பை இசியோட வேல்யூவும் கண்டிப்பாக சேம் தான். ஸோ அதான் நம்ம எழுதிக்க போகிறோம். பிடி பை டிஏசி ஈக்குவல் டு பிஇ பை இசி. எது பேரலல் லைன் கொடுத்துருக்காங்களோ அங்கே வச்சு தான் நீங்கள் பிரேக்கப்ஸ் எடுக்கணும். எடுத்தாச்சு. இது நம்மளோட ஈக்குவேஷன் 1ன்னு இருக்கட்டும். அடுத்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், டிஎஃப்பும் ஏஇயும் பேரலல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஎஃப்ஏஇ, டிஎஃப்ன்ற லைன் இங்கே இருக்குது, அதே மாதிரி ஏன்ற லைன் வந்து இங்கே இருக்குது. இது ரெண்டும் வந்து பேரலல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த லைனும் உள்ளே வர மாதிரி, அதாவது இது நான் இங்கே கொஞ்சம் பிங்க்கில் லைன் போடுறேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், தெரியும் பார்த்தாலே. ஸோ இது ரெண்டும் உள்ளே வர்ற மாதிரி ஒரு ட்ரையாங்கிளோட நேம் எழுதுங்கன்னு சொன்னால் ஏபிஇ எழுதினாலே போதும். ஏன்னா அதுக்குள்ளே அந்த 2 லைனும் வந்து கிடச்சிரும் நமக்கு. அப்போ நம்ம கண்டிப்பாக ஏபிஇன்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் ஏபிஇன்ற ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம். இதில் இந்த ரெண்டும் பேரலாக இருக்கிறதுனால இந்த வார்டெக்ஸில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணி பிபிடி அப்ளை பண்ண போகிறோம். கொஸ்டினில் ஆல்ரெடி டிஎஃப் அப்படின்ற லைனும் ஏஇன்ற லைனும் பேரலாக இருக்கிறதுனால பை பிபிடி. கண்டிப்பாக இது என்ன தியரம் அப்ளை பண்ணுறோன்றதை மென்ஷன் பண்ணிவிடுங்க. பியிலேருந்து பார்க்கும்போது பிடி பை டிஏவோட லென்த்தும் பிஎஃப் பை எஃப்இயோட லென்த்தும் ஈக்குவல். பிஎஃப் பை எஃப்இயோட லென்த்தும் ஈக்குவல். இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். 2 ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2 ரெண்டத்தோட லெஃப்ட் ஹேண்ட் சைடும் பாருங்கள், பிடி பை டிஏ ரெண்டும் சேமாக இருக்குது. 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கிறதுனால 2 ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ ஃப்ரம் 1 and 2 இது ரெண்டும் ஈக்குவல்னா இது ரெண்டும் ஈக்குவல். அப்போ பிஎஃப் பை எஃப்இயோட வேல்யூ ஈக்குவல் டு இங்கே வந்து பிஇ பை இசியோட வேல்யூ. எப்போவுமே ப்ரூஃபில் இங்கே லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைடில் இது மாறி கிடச்சா கூட அது ரெண்டும் வந்து ஈக்குவல் தான். நான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு பிஎஃப் கேட்டிருக்கிறதுனால இதை முதல்ல எழுதிட்டு இதை ரெண்டாவது எழுதியிருக்கேன். நீங்கள் இதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு இதை செகண்டில் எழுதினா கூட ஆன்சர் கரெக்டு தான். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். எப்போவுமே 2 ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் ஏதாவது ஒரு பார்ட் ஈக்குவேட் பண்ணி இன்னொரு பார்ட் ஈக்குவல்னு சொல்கிற மாதிரி தான் நிறைய ப்ரூஃப் இந்த எக்ஸசைஸில் இருக்குது. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.